إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. தடை செய்யப்பட்ட நேரங்களிலே மஸ்ஜிதுகளுக்கு சென்றால் தஹியத்துல் மஸ்ஜித் என்ற மஸ்ஜிதுடைய காணிக்கைக்காக தொழப்படுகின்ற அந்த தொழுகையும் தொழக்கூடாதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. தொழுகை தடுக்கப்பட்ட அந்த 3 நேரங்கள், அதிலே எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாது என்பதே குர்ஆன் சுன்னாவின் சரியான தீர்ப்பாகும். ஒரு சில அறிஞர்கள் இவ்வாறு தஹியத்துல் மஸ்ஜித் போன்ற தொழுகைகளை தொழலாம் என கூறுகின்றார்கள். இது ஹதீஸிலே கூறப்பட்ட தெளிவான அந்த காரணம் இருக்கும் நிலையிலே தொழுவதென்பது மிக பிழையானதாகும். உதாரணமாக சஹீஹ் புகாரியிலே 3272வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை நாம் பார்க்கலாம். மிக தெளிவாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாகவே கூறுகின்றார்கள் என்பது முதலாவது விடயம். அவ்வாறு தொழுகை தடுக்கப்படுவதற்குரிய காரணத்தையும் கூறுகின்றார்கள். ஒரே காரணம் இருக்கும் போது கடமையான தொழுகையை கூட தொழக்கூடாது எனும் போது தஹியத்துல் மஸ்ஜித் என்பதும் மஸ்ஜிதிலே அமருவதாக இருந்தால் அது கட்டாயமானதாகும். மஸ்ஜிதிலே நுழைந்த ஒருவர் எந்த தொழுகையும் தொழாமல் மஸ்ஜிதிலே அமரக்கூடாது. அவர் அமருவதாக இருந்தால், வேறு எந்த ஒரு தொழுகையும் தொழுவதில்லை என்றிருந்தால் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் கண்டிப்பாக அவர் தொழ வேண்டும். தொழாமல் அமர்ந்த சஹாபியை நபி அவர்கள் எழுப்பி 2 ரக்காத் தொழுவீராக என கட்டளையிட்டிருக்கின்றார். எப்படியோ ஐவேளை தொழுகை என்பது அது மிகவும் கட்டாயமானதாகும். அந்த தொழுகைகளையே தொழ வேண்டாம் என கூறிய நபி அவர்கள் தஹியத்துல் மஸ்ஜித் என்பதை தொழுவதற்கு எப்படி அனுமதிப்பார்கள்? எனவே தஹியத்துல் மஸ்ஜித் போன்றவை தடுக்கப்பட்ட நேரங்களில் தொழலாம் என எவரேனும் கூறினால் அது தெளிவான ஹதீஸுடைய வழிகாட்டலுக்கு முரணானதாகும். அதற்கு தெளிவான ஆதாரமாக இந்த ஹதீஸை கவனித்துக் கொள்ளுங்கள். சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டால், சூரியனின் ஓரம் வெளிப்பட்டு விட்டால் அது முழுமையாக வெளியேறும் வரை தொழுகையை விட்டு விடுங்கள். பொதுவாகவே தொழுகை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதே போன்றுதான் சூரியனின் ஓரம் மறைய ஆரம்பித்தால் அது முழுமையாக மறையும் வரைக்கும் தொழுகையை விட்டுவிடுங்கள் என்றுதான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலிருந்து எந்த ஒரு தொழுகைக்கும் விதிவிலக்கு அளிக்கவில்லை. அதன் பிறகும் கூட தொழுகை தடுக்கப்படுவதற்குரிய காரணத்தையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த காரணம் இருக்கும்போது கடமையான தொழுகை மட்டும்தான் ஹராமானது, தஹியத்துல் மஸ்ஜித் போன்றவை ஹராம் இல்லை என கூறுவது எவ்வளவு ஆதாரத்திற்கு முரணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தொழுகை தடை செய்யப்படுவதற்கு வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் காரணம் கூறுகின்றார்கள். இவ்வாறு சூரியன் உதயமாகுவதென்பது அந்த ஒன்றிற்குரிய காரணத்தை மட்டும் கூறுகின்றார்கள். சூரியன் உதிப்பது என்பது ஷைத்தானின் 2 கொம்புகளுக்கு இடையிலே அது உதிக்கின்றது. அதாவது சூரியனை வணங்குகின்றவர்கள் சூரியன் உதிக்கும் போது, சூரியன் மறைகின்ற போது இவர்கள் அதற்கு வணக்கம் செலுத்துவார்கள். சூரிய வணக்கம் என்ற அந்த ஷைத்தானுடைய அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற வழிபாடு அங்கே கடைபிடிக்கப்படுகின்றது. எப்படியோ ஹதீஸுடைய தெளிவான வார்த்தை சூரியன் உதயமாகும் போது, சூரியன் மறையும் போது, அந்த சூரியன் உதிப்பதையும் மறைவதையும் குறிப்பிட்டு அந்த நேரத்திலேயே தொழாதீர்கள் என்ற அத்தனை விடயமும் இந்த ஹதீஸிலே இருக்கின்றது.
அதற்குரிய காரணமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சூரியன் உதிக்கின்ற போது, சூரியன் உச்சியில் இருக்கின்ற போது, அது வேறொரு ஹதீஸிலே சொல்லப்பட்டுள்ளது, சூரியன் மறைகின்ற போது, இந்த நேரத்தில் தஹியத்துல் மஸ்ஜித் உட்பட எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாது என்பதே வஹியின் சரியான வழிகாட்டல் ஆகும்.